உடனே தண்டனை நடு ரோட்லேயே கொடுக்குறாங்க. இங்கே அப்படி இல்லை. ஒவ்வொரு விஷயமும் யாராவது இப்படி ஜாமீனில் வெளியே வந்துடுறான். எந்த விஷயத்துக்கே ஜாமீனுக்கு வெளியே வருது? ஒவ்வொரு விஷயத்துக்கும் அரசியல்வாதி தான் செய்கிறாங்க. அதுவும் அங்கே தான் போய் நிற்கும். கடைசியில் சுற்றளித்து பார்த்தா அவன் பையனாவது இதுக்கு முன்னாலும் அவங்க பையன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பப்ளிக் அதை பார்த்துட்டு பப்ளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அசிங்கம் நம்ம வெளிநாட்டில் நம்மளை இந்த மாதிரி காரி துப்புற அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு அரசாங்கமும் இதுதான் பண்ணுது. ஒவ்வொரு ட்ரிப்பும் நடக்கும்போது போராட்டம் பண்ணுறாங்க, மறியல் பண்ணுவாங்க, திருப்பி ஒரு 4 நாளில் வேறு ஒரு விஷயம் வரும், இந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய கேவலமான தனம். இதே வெளிநாட்டில் இந்த மாதிரி செய்ய முடியுமா? இல்லை, எல்லா இடத்துலையும் தப்பாக தான். இங்கே உள்ள அரசியல்வாதினா டெல்லி அரசு தான். ஊழல் பண்ணால் எல்லா பேரும் ஒன்று தானே. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. அது இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அதாவது இதுக்கு முதல் காரணம் மது, 2வது காரணம் அபின் கஞ்சா மாதிரி ட்ரக்ஸு ஃபஸ்ட்டு, 2வது நம்ம நாட்டு சட்டம் சரியில்லை. ஒவ்வொரு ட்ரிப்பும் நடக்கும்போது போராட்டம் பண்ணுறாங்க, மறியல் பண்ணுவாங்க, திருப்பி ஒரு 4 நாளில் வேறு ஒரு விஷயம் வரும், இந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய கேவலமான தனம். இதே வெளிநாட்டில் இந்த மாதிரி செய்ய முடியுமா? அது செஞ்சுட்டு இருக்க முடியுமா? உடனே தண்டனை நடு ரோட்லேயே கொடுக்குறாங்க. இங்கே அப்படி இல்லை. ஒவ்வொரு விஷயமும் யாராவது இப்படி ஜாமீனில் வெளியே வந்துடுறான். எந்த விஷயத்துக்கே ஜாமீனுக்கு வெளியே வருது? ஒவ்வொரு விஷயத்துக்கும் அரசியல்வாதி தான் செய்கிறாங்க. அதுவும் அங்கே தான் போய் நிற்கும். கடைசியில் சுற்றளித்து பார்த்தா அவன் பையனாவது இதுக்கு முன்னாலும் அவங்க பையன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பப்ளிக் அதை பார்த்துட்டு பப்ளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் அரசியல்வாதி பசங்க தான் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது. இப்போ இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல காவல்துறை எல்லா மாநில காவல்துறையும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுக்கணும். இங்கே இவன் கஷ்டப்பட்டு போய் அவனை போய் பிடிச்சி இழுத்து கொண்டு போய் கோர்ட்டில் விட்டால் ஜாமீனை வாங்கி வெளியே வந்துடுறான். இல்லை 60 நாள் காவல், 30 நாள் காவல்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. ஏன் விட்றீங்க? அப்படி தண்டனை வலுவாக கொடுங்க. அதுவும் பப்ளிக்காக இதுக்கு டைம்லாம் பார்க்கக்கூடாது, வயசு பார்க்கக்கூடாது. எவன் தப்பு பண்ணாலும் சரி, அந்த குழந்தைக்கு அரசாங்கம் படிப்பு செலவுலேருந்து அந்த குடும்ப செலவுலேருந்து அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு, இல்லை எந்த நபர் செஞ்சானோ அவன் ஃபேமிலியில் சொத்தை பிடுங்கி அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் குடும்பத்துக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு தண்டனை நடு ரோட்லேயே கொடுத்துடணும். எதை வச்சு தப்பு பண்ணுறானோ அதுலேயே அங்கேயே நடு ரோட்லேயே வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 10 திருப்பி நீங்கள் இந்த தப்பை பண்ணி பாருங்கள். அப்போ செய்கிறானா பார்ப்போம். இங்கே பண்ணுறவன் இந்தியாவில் பண்ணுறவனே துபாயில் போய் பண்ண சொல்லலாம், அமிதாபில் போய் பண்ண சொல்லுங்களேன். பண்ண முடியாது. அவனாடு சட்டம் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கான். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு பள்ளிவாசல் தொழுகைக்கு போகிறாங்கன்னா கடையை அப்படியே போட்டுட்டு நேராக பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க. கடையில் ஆளே இருக்காது. எப்படி நடக்குது? அங்கே எப்படி உங்களுக்கு சட்டம் கொண்டு வராங்க? இங்கே முதலுக்கு இது ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அரசியல்வாதி அவனுக்கு வேணுங்கிற சட்டத்தை போட்டுக்கிட்டே இருப்பானுங்களே தவிர இதை மாதிரி பேசுவான், மறியல் பண்ணுவான், எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்துக்குவான். அது மகா தப்பு. அது நீ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஃபேமிலியை நீயே கொண்டு போய் அந்த எந்த நபரோ அந்த பையனை பிடிச்சி கொண்டு போய் நீ கொண்டு போய் ஸ்டேஷன் போகல, கோர்ட்டில் ஒப்படைச்சி கோர்ட்டில் நீ அதுக்கு மசோதா நிறைவேற்று. இந்த மாதிரி வந்த கேஸுக்கு மரண தண்டனையாக கொடுங்க. அது வேறு தப்பே இல்லை. இல்லைன்னா அசிங்கப்படுற மாதிரி ஏதாவது பப்ளிக் வேலையாக இருக்கணும். இந்த கஷ்டப்பட்டு டிஜ்ஜி எடுக்கிறான்ல, கீழே பாதாள சாக்கடையில் கொண்டு உயிரை போத்து எடுக்கிறான்ல, அந்த வேலையை கொடுங்க. அவங்களுக்கு 4 காவல்துறையை வச்சுக்கிட்டு அவனுக்கு அந்த வேலையை கொடுங்க. நாட்டத்தில் செத்து போயிடணும். அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ செய்யக்கூடாது. 2வது, நான் பெண்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சில்மிசம் பண்ணுறது இதெல்லாம் லேட்டாக காரியம் ஃபைனலுக்கு வரீங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே பார்க்குறான், பின்னால் ஃபாலோ பண்ணுறான், இந்த மாதிரி ஏதாவது செய்ய வரான்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் உடனே காவல்துறையை அன்றைக்கி முதல்ல சொல்லிடணும். நீங்கள் முத்தனை விட்டு எனக்கு இப்படி ஆகி போச்சுங்கிறது தான் அது ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், ஒருத்தன் தெரு முனையிலேருந்து 10 நாள் பின்னாலே ஃபாலோ பண்ணுறான். அப்போ என்னை ஃபாலோ பண்ணுறான், அந்த இடத்துல நான் பார்க்குறான் சொல்லி பெத்த அப்பாட்ட சொல்லு, அம்மாட்ட சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. இல்லையா உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு நேராக காவல்துறைக்கு போய் காமி, இந்த மாதிரி சொல்லு. கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை கேட்பாங்க. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் எதுங்க வச்சுருக்கு? மகளிருக்கு டைட் பண்ணுறதுக்கு தான் தப்பு பண்ணால் தண்டனைங்கிறதா? இந்த தண்டனையை மகளிர் கோர்ட்டுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி மகளிர் இந்த மாதிரி ஆண்கள் செய்கிற பாலின பிரச்சனைக்கெல்லாம் ஜென்ஸ் கோர்ட்டில் தப்பிச்சிடுவான். மகளிர் கோர்ட்டு நீங்கள் எப்படி மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது? நீங்கள் எல்லாம் மகளிர் கண்டக்டர்னு போடுறீங்க. அதுமாதிரி மகளிர் கோர்ட்டு ஒன்று போடுங்க. பெண்களுக்கு எந்த வகையில் எவன் துந்துரவு பண்ணுறானோ அந்த கேஸெல்லாம் அதில் தள்ளுங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் உத்தேசமாக பார்த்துருப்பீங்க. பிரேமானந்தா திருச்சியில் ஒரு சாமியார் பாலியல் இது பண்ணார். அதுக்கு ஜட்ஜு கொடுத்த தண்டனை என்ன? கீழ்மட்ட புதுக்கோட்டையில் கொடுத்த ஜட்ஜி லேடி அந்த கோர்ட்டுக்கு கொடுத்த சட்டம் இது பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சி இவன் வெளியே போயிடுவான்னு சொல்லி கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அவன் எங்கேயோலாம் போய் பார்த்தான், முடிஞ்சு போச்சு, அங்கேயே கதை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மகளிருக்குன்னு தனியாக ஒரு கோர்ட்டு, மகளிர் தான் ஜட்ஜு. இந்த போலீஸில் லேடிஸ் போலீஸ் கண்ட்ரோல் எல்லாம் கோர்ட்டுக்கு கண்ட்ரோல். இப்போ எப்படி ஜென்ஸுக்கு போலீஸ் இது 2ஆக பிரிச்சுருங்க.
பெண்களுக்கு தனி காவல் நிலையம், ஆண்களுக்கு தனி காவல் நிலையம் போட்டுட்டு பெண்களுக்கு அவருடைய கேஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக நீதிபதி பெண்கள் நீதிபதி கொண்டு கொடுத்தா எப்படி நடக்கும்? இங்கே தூக்கி கிடப்பில் போட்டுறானே நம்மளால. ஜென்ஸே உதவி பண்ணுறான். அது முதல்ல மகா தப்பு. இந்த மாதிரி அசிங்கம் நம்ம வெளிநாட்டில் நம்மளை இந்த மாதிரி காரி துப்புற அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு அரசாங்கமும் இதுதான் பண்ணுது. முதல் வேலையாக ஒரு மசோதா கூட்டி ஒரு தனியாக சட்டம் இல்லை, தனி கோர்ட், அவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களே, எவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்களே, அதுக்கு உருப்படியாக நீங்கள் ஆட்சியில் இருக்க இதுமாதிரி ஒன்று செஞ்சுட்டு போங்களேன். எவனோ எந்த கர்மாந்தரம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஆட்சிக்கு வரட்டும். முதல்ல இப்போ இருக்கிற முதல்வர் அந்த இது இறங்கி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பெண்கள் பாராட்டுவாங்க. பெண்களுக்கு நீங்கள் நிறைய சலுகையெல்லாம் இப்போ உள்ள கவர்மெண்ட் பண்ணுது. ஏன் அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு இந்த கேஸை முன்னெடுத்து பண்ண வேண்டியதானே? ஆண்களுக்கு மாத்திரம் நீங்கள் தண்டனை கொடுக்குறேன்னு போய் அவன் தப்பிச்சு ஓடி வரான்ல. இப்போ பெண்கள் கேஸில் எவன் தப்பிச்சு வராமல் இருக்கான்னு பெண்கள் கேஸில் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு பெண்கள் கேஸ்லையும் அவன் ஜாமீனில் எப்படியோ வெளியே வந்துடுறான். இந்தியா ஃபுல்லாக நடைமுறைப்படுத்தணும். இல்லை, எல்லா இடத்துலையும் தப்பே தான். இங்கே உள்ள அரசியல்வாதினா டெல்லி அரசு தான் ஊழல் பண்ணால் எல்லா பேரும் ஒன்று தானே. இப்போ முதல்ல டெல்லியிலேருந்து அது இதை வந்து பிரதமரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும். கலந்து ஆலோசித்து எல்லா ஸ்டேட்டுக்கும் கம்ப்ளீட்டாக மகளிர் இது நீதிபதி கம்ப்ளீட்டாக அங்கே நீதிபதி ஃபுல்லும் ஜென்ஸே இருக்கக்கூடாது. மகளிருக்குன்னு கொடுத்தா மகளிர் கோர்ட்டு தான். மகளிர் கோர்ட்டு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு ஒரு மசோதா தீர்மானம் பண்ணி இது எதுக்கு இந்த தண்டனை ஜென்ஸ் பண்ணால் அப்படின்னு சொன்னால் தான் அந்த நாடு உருப்பணும். இல்லாட்டா ஒரு மயிரும் உருப்படாது. என் பேர் கஜேந்திரன்.